கேரளாவில் நேந்திரம்பழத்தில் ஒரு பழம்புரின்னு ஒரு ரெசிபி செய்வோம் தெரியுமா? வாங்க அது என்ன ரெசிபின்னு பார்க்கலாம். இப்போ இந்த ரெசிபிக்கு ஒரு 3 நேந்திரம்பழம் எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்ப பழுக்காமையும் ரொம்ப பழமாக இல்லாமல் நடுத்தரமான பழமாக எடுத்துக்கோங்க. அதை 2 சைடையும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் கட் பண்ணிக்கோங்க. இப்போ பழங்களெல்லாம் கட் பண்ணிவிட்டு இதை தனியாக வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு மைதா, 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, 2 ஸ்பூன் கடலை மாவு, 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை, அப்புறம் 3 ஏலக்காய் தட்டிட்டு தோல் நீக்கிட்டு சேர்த்துருக்கேன். அப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்ல பஜ்ஜி மாவு பதத்தில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டும் அப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மாவு ரெடியாக இருக்குது, ஆயில் ஹீட்டாக இருக்குது. பழங்களை மாவில் டிப் பண்ணிவிட்டு ஒன்றா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பழம்புரி ரெசிபி பார்த்திங்கன்னா ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி கேரளாக்கே போய் எங்கள் பாட்டி வீட்டில் இந்த மாதிரி ரெசிபி பண்ணி நான் வந்து பெரிய வீடியோ கொடுத்துருந்தேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் செக் பண்ணுங்கள். இந்த பழம்புரி ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.